அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூடான சுவையான சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுவும் பருப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு நஃபீஸ் கிச்சன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசிலுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லை இது போல் ஒரு மசிக்கிறத வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டாலும் சரி, நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கரையிற அளவுக்கு மசித்து எடுத்துக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். அதுக்கு இடையில் கடலை மாவு 2 ஸ்பூன் கலந்து தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். கட்டி விழாமல் கலந்து எடுத்துக்கணும். கரைச்ச இந்த கடலை மாவை நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயத்தோட இதை சேர்த்துக்கணும். அதை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு இட்லி சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் கொதிக்க விடணும். அப்படியே இது கடை சாம்பாருக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கொதிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகு, ஜீரகம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கணும். பக்கத்தில் இங்கே நல்லா இது கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும், பொன்னிறமாக மாறுற அளவுக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதோடையே சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுப்போம். அந்த தாளிச்சதை எடுத்து அப்படியே இங்கே கொதிக்க வச்சுருக்கிறதுல எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சூடான சுவையான பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.